ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மைமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கும் போதும் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் அவர் அந்த ஆபத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களை பாதுகாக்கும் பொழுது நீங்கள் அவரை கனப்படுத்தி துதித்து மைமைப்படுத்த வேண்டும். அவருக்கு துதி செலுத்தாமல் அவரை மேன்மைப்படுத்தாமல் இருந்தால் உங்களுக்கு உதவி அவசியப்படும் போது தேவன் உதவி செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாயிருந்தாலும் அவருக்கு முன்பாக எப்பொழுதும் நாம் தாழ்மையாய் இருக்க வேண்டும். ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் ஜெபிக்கும் சிலர் ஜெபத்துக்கு பதில் கிடைத்ததும் தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து தங்கள் சொந்த முயற்சியினால் தான் கிடைத்தது என்று மார்த்தட்டி கொள்ளுவார்கள். அவர்கள் தேவனை கனப்படுத்தவில்லை, அவரை மைமைப்படுத்துவதும் இல்லை, தங்களையே மேன்மையானவர்களாக கருதுகின்றனர். அப்படி இருக்கல ஆகாது. தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு எல்லாம் அவரே என்றுதான் சொல்ல வேண்டும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் முற்றிலும் அவரிடம் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது அவர் உங்கள் மீது அதிக அக்கறை உடையவராய் இருப்பார். தேவ பிள்ளைகளே, உங்களின் சரீர பிரகாரமான அல்லது மன ரீதியிலான அல்லது ஆரோக்கியம் சம்பந்தமான பொருளாதாரம் மேம்படுவதற்கான காரியங்களில் ஆசீர்வாதம் வேண்டும் என விரும்புகிறீர்களா? நிச்சயமாக இயேசு உங்களுக்கு உதவி செய்து விடுவிக்க வல்லவர். அவர் விடுவிப்பார். ஆம், நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவரை நீங்கள் விடாப்பிடியாக பற்றி கொண்டால் அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோடு இருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். உங்களுடைய நெருக்கத்திலே அவர் ஆறுதல் அளிப்பார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, போன நாள் முழுவதும் எங்களை உங்க கிருபியால் காப்பாற்றி நன்கு இளைப்பாறவும் இந்த புதிய நாளை காணும்படியும் அருள் புரிந்ததற்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிற எங்களை சுகபலன் ஆரோக்கியத்தோடு காத்து கொள்ளவும், நல்ல குடும்ப சூழ்நிலைகளையும் நல்ல நண்பர்களையும் தந்து ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உமக்கு பிரியமானவைகளை செய்யவும், பசுத்தமானவைகளை பற்றி கொள்ளவும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கும் உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு உகந்தவைகளை செய்கிறதற்கு உங்க ஆளுகையினாலே நடத்தி அல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவரும் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் பாவ சாப கட்டுகளிலிருந்து விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் மன்றாடுகிறோம். ஒவ்வொருவர் குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் ஜீவிக்கவும், பிள்ளைகள் கட்டளை அறியும் அறிவிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும், வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் உமது தழும்புகளால் குணப்படவும், பயணம் செய்கிற தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். தேவனே, ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள், பொறியியல் வல்லுநர்கள், வியாபாரிகள், சுரங்க தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், எல்லா துறைகளிலும் உள்ள கடைநிலை ஊழியர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இவர்களை பாதுகாத்து இவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உண்மையாய் பணிபுரியவும் ஞானமாய் செயல்படவும் இரக்கம் செய்யுங்க. அப்பா, தங்கள் குடும்பத்தினரை விட்டு வெளிநாடுகளில் பணிபுரியும் படிக்கும் ஒவ்வொருவரையும், அவர் தம் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அவர் தம் வேலைகளிலும் உங்க ஆசீர்வாதம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், வருகைக்கு ஆயத்தப்படவும், குடியரசுத் தலைவர், பிரதமர், அனைத்து அரசியல் தலைவர்கள், ஆளுநர்கள், மாநில முதல்வர்கள், நீதித்துறை, உளவுத்துறை, காவல்துறை, பாதுகாப்புத்துறை மற்றும் மனித உரிமைகளை காத்து வரும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவனே, உமது பலத்த கரம் அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும் என கெஞ்சுகிறோம். ஊழியர்கள், மிஷனரிகள் நலன் காக்கப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழியத்தில் உங்க வழிநடத்தலும் ஆலோசனையும் பெற்று நடக்கவும், பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.